ஓம் சக்தி, ஆதிபராசக்தி, தீபாவளி வாழ்த்து. ஓம் சக்தி. தீபாவளி வருடதோறும் வருது போகுது. ஆனால் மனிதனுடைய எண்ணங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும், தர்மம் சிந்தனையில் வளர வேண்டும், பிறருக்கு உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று வார்த்தைகள் உண்டு. தீபாவளி வரும் பொழுதும் பண்டிகைகள் வரும் பொழுது மட்டும், தீபாவளி வரும் பொழுது ஒளி எப்படி இருள் நீக்கிறதோ அதுபோல் மனிதனுடைய எண்ணங்களையும் தானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நீயும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனிப்புகளை கொடுத்தோ, சட்டைகளை கொடுத்து, ஆடைகளை கொடுத்து, அன்பு கொடுத்து, எது கொடுத்தாலும் கூட அன்போடும் இனிப்போடும் பேச்சோடும் இனிப்பு பலகாரமும் கொடுத்து செய்ய வேண்டும். எப்படி ஆதி காலத்திலிருந்து எண்ணெயை எடுத்து, விதையிலிருந்து எண்ணெயை எடுத்து, அதை எடுத்து எண்ணெய் எடுத்து கிழிந்த திரி எடுத்து நூல் போட்டு ஒளி உண்டாவது போன்று, அதுபோல் மனிதனுடைய எண்ணங்களை சிறு வயதிலிருந்து நடுத்தரவிலிருந்து முதியோரிலிருந்து சாகு நிலை வரைக்கும் அவர்கள் அன்பு பாசம் என்ற ஒரு இருந்துகிட்டே இருக்க வேண்டும். தர்மம் செய்யணுமோ தர்மம் செய்யலையோ, அன்பு பாசமும் வார்த்தைகளும் அணைப்புகளும் என்பதும் தனித்து வாழாமலே கூட்டு குடும்பத்தோடு வாழும்போது தான் அது நிலை தெரியும். தனித்து வாழ்கின்ற மரமோ தனித்திருங்கிற நிலையும் நிலையாக இருக்காது. கூட்டாக வாழும்போது செய்யும்போது, நான் கம்ப்யூட்டர் படிச்சுட்டேன், ஈஸி படிச்சுட்டேன் என்று திருமணத்தை செய்து தனித்து வாழும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? வேலையாட்களும் கேஸுகளும் அடுப்புகளும் பயன்படுத்த வேண்டியது. கூட்டு குடும்பம் ஒன்று இருக்கும்போது பெருகுள் வார்த்தை செய்யும்போது தன்னால் என்று உதவி செய்து இருக்க வேண்டும். அதுபோல் இப்பொழுது கேஸ் மூலமாகவும் பாஸ்போர்ட் மூலமாகவும் கேஸாக போகிறது பேச்சு. பாஸ்போர்ட் வேகமாக இருக்கும்போது நம் உடலும் உடல் நோய்களும் பாஸ் பண்ணி அதை அழைச்சின்னு போய்விடுகிறது. இன்ப தீபாவளி என்பது அன்பு பண்பு பாசம் என்ற ஒரு முறையிலையும், ஒளி படாஸ் என்ற முறையிலையும், சுறுசுறுப்பு என்ற ஒளியிலும் கூட்டாக இருந்து குழந்தை உள்ளங்களும் தந்தை உள்ளங்களும் தாத்தான் பாட்டி உள்ளங்களும் பூரிப்போடு இருப்பவர்களும், அதே போல் குழந்தைகள் இருந்தும் இக்காலத்தில் வியாபாரம் செய்வதில் கூட 4 வயசிலிருந்து 10 வயசு உள்ளது எந்த பொருள் செய்தாலும் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும், குழந்தைகள் வியாபாரத்தில் தான் அதிகமாகுது. பெரியவர்கள் வளரும்போது செய்யும்போது அவர்கள் அது செய்வது என்ன எது செய்தாலும் எடுபடாது, விற்பனாகாது. அதுபோல் பலகாலத்து இனிப்புகளும் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ என்ன செய்யோ அதுபோல் இனிப்பும் சர்க்கரைகளும் லட்டுகளும் உணவுகளும் அன்னங்களும் செயல்பட வேண்டும். இனிப்பு கொடுத்து விட்டால் போது இனிப்போடு பாசத்தோடு கொடுக்க வேண்டும். கடல் அலையை பார்க்கும்போது ஓய்வது கிடையாது. நம்ம தர்மம் ஓய்வு கிடையாது. தர்மம் செய்யும் பொழுது எப்போதும் அது தனக்கு உதவியாக இருக்கும். தர்மம் செய்துட்டு வருமே அதர்மம் தான் எதிர்பார்க்க நினைக்காது. தர்மம் செய்யும்போது அதர்மம் நினைக்காது, செய்துகிட்டே இரு. கடல் அலையை வீசிக்கிட்டே இருக்கிறது. அது பொங்கி எழும்போது தான் பல எண்ணங்களும் பல இலக்கிறது. இது தீபாவளி நிற்கும் தமிழ் எங்கேயுமே பார்த்தாலும் மழையும் வெள்ளமும் காற்றும் பறவைகள் மூலமாகவும், பறவை மிருகம் இன்னும் மனிதனெல்லாம் தீபாவளி தலைவெடுத்தது போல மழை பெய்து குளிர்ந்து சந்தோஷமாக பறவைகள் இருக்கிறது. நாமும் சந்தோஷமாக இருக்கிறோம். காலை கடனை முடித்து குளிச்சுட்டு தீபாவளம் செய்து பெரியவர்கள் வணக்கணும் செய்யணும் போகணும். படத்தை மட்டும் வணங்கிட்டு போதாது, உள்ளத்தோடு அன்போடு செய்யணும். நாளை ஒன்று தினதோறும் வணங்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யணும், போகணும். அவசரமாக போகணுமே, நேராகுது அது நேரமாகாது. மணியை பார்க்காத மணியும் பார்க்காத உள்ளத்தில் இருக்கிற மணியை பார். கோயில் மணியை பாரு, தர்ம மணியை பாரு, உள்ள மணியை பாரு, பாசத்தை பாரு, கூட்டு குடும்பத்தை பாரு, சந்தோஷமாக பாரு, பாட்டு வரும். அதோட ஆடல் பாடலாம் இருக்கும். தீபாவளி என்ற ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ தீபாவளி என்றால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அது இல்லாமலே உள்ள குளிர் வைத்து மனம் குளிர் வைத்து செய்ய வேண்டும். அதே போன்று எது எதுன்றும் கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது தாய் தந்தை அனைத்து வரும்போதும்
தீபாவளி இந்தியா முழுதும் வெளிநாட்டு முழுதும் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். உறவினர் உற்றவர்களும் எந்த வெளிநாட்டு இருந்தால் கூட தன் வீட்டுக்கு வந்து விடுவார்கள். தீபாவளி ஒரு பண்டிகை தேவைதான். தீபாவளி பண்டிகை வரும்போது தான் வீட்டை சுத்தம் செய்வதும், உடலை சுத்தம் செய்வதும், பாத்திரம் சுத்தம் செய்வதும், உள்ளங்களை சுத்தம் செய்வதும், பூஜைகளை சுத்தம் செய்வதும், உள்ளங்களை சுத்தம் பாத்திரங்களை சுத்தம் செய்யும்போது, படங்களை சுத்தம் செய்யும்போது, விளக்குகளை சுத்தம் செய்யும்போது தன்னுடைய உள்ளங்களை சுத்தம் செய்ய வேண்டும். உள்ளமும் சுத்தமாக இருக்கணும், செயலும் சுத்தமாக இருக்கணும், கொடுக்கறது அன்பும் இருக்கணும், முக தெளிவாக இருக்கும், சந்தோஷம் இருக்கணும். இந்த இன்ப தீபாவளி தீபாவளி வருஷம் போனால் வருதோ போகிறதுன்னு நினைக்காமலே, தீபாவளியில் மட்டும்தான் செய்யணும்னு நினைக்காமலே, வருதான் இருக்கிற வரைக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து, இல்லாதவரும் தான் போல் கொடுத்து, அவர் உழைப்பு கொடுத்து, இல்லாதவர்கள் கொடுக்கும் பொழுது அவருக்கு உழைப்பு கொடுத்து, அவன் உள்ளத்தை நல்ல நினைப்பது, நீயும் உழைத்து நீ ஏதேனும் செய்கின்ற அவனும் ஏதேனும் செய்கிறான். இப்பொழுது போகிற விஞ்ஞானத்துறையில் அழிவுகள் ஏற்பட்டிருக்குது. அது சொல்வதற்கு விஞ்ஞானிகளுக்கும் அனைத்திற்கும் அச்சம் இருக்கும், பொறுமையும் இருக்கும். விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட உணர்வுகளும், விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட உயர்வுகளும், விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட அன்புகளும், விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட ஊக்கங்களும், விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட உள்ளங்களும், விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட ஒரு அழிவு கிடையாது. விஞ்ஞானத்தில் ஏற்படத்தான் அழிவுகளும் குண்டுகளும் வீழ்ச்சிகளும் ஏற்படப்படுகிறது. சுறுசுறுப்பத்திற்கும் சுறுசுறுப்பு பூர்ண உள்ளங்களும் இருக்கணும், பூரிப்பாக இருக்கணும், சிரிப்பரும். சுறுசுறுப்பு எப்படி பலருக்கு ஒளி கொடுத்து சுறுசுறுத்து வெளிச்சு தருதோ, அதுபோல உள்ளங்களும் நல்ல சுறுசுறுப்பாக இருந்து பலருக்கு ஒளி கொடுத்து நல்ல கிடைக்கணும். அது சுறுசுறுப்பு பற்றி நினைக்காம, மத்தாப்பு நினைக்காம, கலரல் மாறும் செய்திகள் நினைக்காம, தர்மம் என்ற பொறுப்பு அதற்கு பொறுப்பு நம்ம. எதிர்காலம் செல்லதோ போனதோ பொற்காலம் இருக்கிறதும், நேற்று இன்று வரை பரவாயில்ல, நாளை என்னவோ ஏதோ நினைக்க தேவையில்லை. தர்மம் செய்யும் போதும் உள்ளது தனித்து துணிந்து செய்து செயல்படுத்த வேண்டும். எப்போதுமே கடல் அலை மாறுவது கிடையாது. அக்கிரமம் வரும்பொழுது அது புயலாக மாறுது செய்கிறது. அதுக்கிட்ட சோதனை போடும்போது செய்யும்போதும் கடல் அலை ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறது. அதுபோல் தர்மம் ஒரு நிலையை நிலைத்து செய்து வரணும். தர்மத்தால் என்ன பலன், அதனால் என்ன பலன், ஏது பலன், அவன் இந்த தர்மத்தை செய்து பார், அவன் பழகிப்பார். இப்போது நிலவை பார்க்கும்போது சிலர் பழமொழி சொல்வது போன்று, நன்மன் விட தீவனே மேலும் சொல்லார. தீவனை இருக்கும்போது அவன் என்ன செய்யறான் ஏதுன்னு நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். நண்பன் என்ன செய்யறான் ஏதுன்னு காலம் மாறும்போது அவருடைய எண்ணங்களை மாறுது. பண ஆசை வந்துவிடுது, போதை வந்துவிடுது, உயர்ந்தோம் தாழ்ந்தவன் என்ற வளர்ச்சி வளர்ந்துடுது. நமக்கு தாழ்ந்தவன் கிடையாது, உயர்ந்தவங்களை எல்லாம் சமமான ஒரு வேலையில் இருக்கணும். சமவெளியில் இருக்கும்போது தான் பயிர் நன்றாக ஒரே அளவாக வளரும். சமவெளியில் இருக்கும்போது தான் ஒரு இடத்துல தண்ணீர் பாச எல்லா இடத்துல தண்ணீர் பாசின்னு இருக்கும். அது பலகாரத்திலையும் உள்ளத்திலையும் சம இனிப்பையும் அனுப்பணும். அதே மாவு எடுத்துப்பார், அது மாவு எடுத்துக்கொண்டு பல பலகாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதே இனிப்பான் செய்கிறது. அது சர்க்கரையும் கறக்க வேண்டியிருக்கிறது ஆகும். சர்க்கரை விட வெல்லம் தான் இப்போ அதிகமாக நிலை வருகிறது. சர்க்கரையை அதிகம் சாப்பிடும் ஓரளவுக்கு இருந்தது. வெள்ளத்தை கலந்து செல்லும்போது எந்த நோய் வருவது கிடையாது. எது எடுத்த சுக்கு மிளகு திப்பிலி புதினா கொத்தமல்லி செல்லும்போது உடலுக்கு நல்லா காப்பி கொடுக்கும்போது, பாலும் கிடைக்கும்போது எந்த பால் தெரியாமல் இருந்து கொண்டது. உள்ளத்தில் தூய்மை வளர்ந்து உள்ள செய்ய வேண்டும். பார்வை நோக்கு நன்றாக இருக்கணும், காது கேட்கிற கேள்வி நன்றாக இருக்கணும், சொல்லு நன்றாக இருக்க வேண்டும், உள்ளம் செய்ய வேண்டும், தாளம் செய்ய பொறுப்பு முடியும். இப்பொழுது நாட்டத்துக்காக தாளம் போடுவதா, தாளத்துக்காக நாட்டியம் போடுவதா என்ற பிரச்சனை இருப்பதில்லை. நாட்டத்துக்கு தாளத்துக்கு தான் நாட்டியம் தவிர நாட்டத்துக்கு தானாது இதுக்கு அது ஒத்து வராமல் இல்லாமல், அது நாட்டுக்கு தர்மம் தேவை, வளர்ச்சி தேவை, அன்பு ஒன்றும் பாசம் ஒன்றும். பலர் என்ன செய்கிறாங்க, பலர் என்ன செய்யறது நமக்கு தேவையில்லை. தன்னைத்தானே திருத்து கொள்வதற்கு அன்பு பண்பு பாசம் பலரது கூட்டு குடும்பத்தை வாழ்ந்து நல்ல ஆசை வரணும், நல்ல அன்பு வரணும். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. தீபாவளி வாழ்த்து. அம்மா தாயே, ஜெகமாளும் திரிசூலியே, கண்டேன் தாயே உன் செந்தூர திருக்கோவிலே, சப்தலோகங்கள் சித்தர் பீடத்தில் நான் பார்த்தேனே.
படித்தேனம்மா. இந்த மறுவூரில் அது ஒன்றென நான் பார்த்தே சிரித்தேனம்மா. அம்மா தாயே ஜெகமாளும் திரிசூலியே அம்மா அம்மா அம்மா. மலையேறும் ராஜராஜேஸ்வரி ஏழை எமக்காக சித்தவனமேறும் காட்சி கண்டேனம்மா. காற்று ரதமேறி புவனம் பல ஓடி காக்கும் புவனேஸ்வரி பாலங்குடலேறி வாக்கு நீ சொல்ல நானும் கேட்டேனம்மா. நாத வடிவம் என்று உன்னை சொன்னாரம்மா. கூட்டு வழிபாட்டிலே அதை கண்டேனம்மா. ஜோதி வடிவம் என்று உன்னை புகழ்ந்தாரம்மா. பாலன் திரு கண்ணிலே அதை பார்த்தேனம்மா. அடிமாகேஸ்வரி உன் மறுமுறையே இந்த பூமி மீது தேவலோகம் என்றேனம்மா. அம்மா தாயே ஜெகமாளும் திரிசூலியே அம்மா அம்மா அம்மா. தர்மம் காத்தாயே கடந்த காலத்திலே வாழ்வை சீராக்க வேள்வி வளர்த்தாயே சக்தி யுகம் தன்னிலே. விரும்பி வந்தாலும் திரும்பிக் கொண்டாலும் காத்து நின்றாயம்மா. விருந்தும் நீ தந்தாய் மருந்தும் நீ தந்தாய் உனை போல் தாயாரம்மா. ஒரு கங்கை நதி இங்கு கண்டேனம்மா. அதை வந்தாரெனச் சொல்ல கேட்டேனம்மா. அது நடக்கின்றதே எமை நினைக்கின்றதே சுத்தம் செய்கின்றதே உயிர் காக்கின்றதே. அடிவாகேஸ்வரி உன் பாலன் மடி அதை பூமி மீது தேவலோகம் என்றேனம்மா. அம்மா தாயே ஜெகமாளும் திரிசூலியே கண்டேன் தாயே உன் செந்தூர திருக்கோவிலே. சப்தலோகங்கள் சித்தர் பீடத்தில் நான் பார்த்தேனே. ஒரு அண்டத்தை சிறு மன்றத்தில் நான் பார்த்தேனே. உன் உருவங்கள் பல நூறம்மா. நான் முன்னாளில் படித்தேனம்மா. இந்த மறுவூரில் அது ஒன்றென நான் பார்த்தே சிரித்தேனம்மா. அம்மா